எல்லாத்தையும் நான் சொல்லி கொடுத்துட்டேன். ஆனால் இதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒரு மன மகிழ்ச்சியோடு நம்ம பண்ணோம் இல்லையா? தலை விதி காலையில் எழுந்து நான் 3/4 மணி நேரம் வாக்கிங் போகிறேன்னு புலம்பிட்டு போகிறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. ஐயையோ வாக்கிங் போகலன்னா எனக்கு சுகர் ஏறிடும் பயத்தில் போகிறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. ஆனால் அதெல்லாம் இல்லாமல் எப்படி காலையில் எழுந்த உடனே நம்ம குளிக்கிறோமோ, சாப்பிட்றோமோ, நம்ம கடமையை செய்கிறோமோ, அது போலவே இந்த 6 விஷயத்தையும் ஒன்றாக சேர்த்து பின்பற்றக்கூடிய வழிமுறைக்கு தான் அபியாசம்னு பேர். ஸோ உணவு, நீர், காற்று, உடல் சுத்தி, மனோசுத்தி, ஆத்ம சுத்தி மற்றும் அபியாசம். இந்த 7 விஷயங்களை ஒன்றாக நம்ம சேர்த்துட்டோம்னா, குறிப்பாக ஹார்ட்ஃபுல்னஸ் தியானத்தை நம்ம வீட்டிலேயே நம்ம தொடர்ந்து பின்பற்றக்கூடிய வழிமுறைகளை புரிந்து நாம் பின்பற்றும் போது அதோடைய நல்ல பலன்கள் என்னங்கிறத நம்ம எல்லாம் உணர்ந்திருக்கோமோ, அதுபோல் ஸ்ரீவர்மாவுடைய வாழ்வியல் கோட்பாடுகள்னு சொல்லக்கூடிய இந்த 7 பில்லர்ஸ் ஆஃப் லைஃப், இதையும் நம்ம உணர்ந்து நம்ம வீட்டிலேயே கற்றுக்கொண்டு இதை பின்பற்ற ஆரம்பித்தோம்னாலே ஆரோக்கியமான வாழ்க்கை. ப்ரிவென்ஷன் அப்படிங்கிறது 80% இதில் நடக்கும். க்யூருங்கிறது நோய் குணப்படுத்த முடியாத நோயாக இருந்தால் கூட நோயோட தீவிரம் குறைவதை நம்ம பார்க்கலாம். ரெஜுவனேஷன், ரீஹாபிலிட்டேஷன், இது நடக்கிறதுக்கு நீண்ட காலம் நமக்கு தேவையாக இருந்தால் கூட அந்த நீண்ட காலத்தை குறைத்து ஆரோக்கியத்தை நாம் மீட்டெடுப்பதற்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்யக்கூடிய ஒரு வழிமுறையாக இந்த 7 பில்லர்ஸ் ஆஃப் லைஃப் இருக்கிறத நம்ம பார்க்கலாம்.